தன்னுடைய பிரயாணம், அதாவது 23 வயது இளைஞர் ஜோர்டன் அவர் உயிரை இழந்த பிறகு அவருடைய ஆன்மா இந்த பூமியிலிருந்து ஆன்ம உலகத்துக்கு போய் சில பிரச்சனைகளை எல்லாம் கடந்து ஆன்ம குடும்பத்தோடு இணைந்து விட்டார். அப்போ ஆன்ம குடும்பம் அப்படிங்கப்போ ஒவ்வொரு ஆன்மாக்கும் அந்த ஆன்ம குடும்பம் இருக்கும். அந்த ஆன்ம குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருப்பார்கள் என்று கணக்கு இல்லை. அது எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஆனா ஜோர்டனுடைய ஆன்ம குடும்பத்துல 12 பேர் இவரையும் சேர்த்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்கும் தனிப்பட்ட குறிக்கோள் உண்டு. அதே போல அந்த குடும்பத்துக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. அப்போ அவர்கள் எப்போதும் வேலையை செய்வதும் தொடர்ந்து சேர்ந்து வேலை செய்வார்கள். சில பேர் தனியாகவும் வேலை செய்வார்கள். பாடம் கற்றுக்கொள்வதும் அப்படித்தான். ஒவ்வொரு ஆத்மாவுடைய அத்தனை பிறவிகள், எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவ்வளோ பிறவிகளுடைய ஹிஸ்டரி அதில் இருக்கும், சரித்திரம் அதில் இருக்கும். அப்ப அதையும் திரும்பி பார்ப்பார்கள். ஏனென்றால் ஒரு பாடம் தானே, அது என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் கூட நாம் ஒரு வித்தியாசமாக ஒன்று செய்திருந்தால் இந்த விளைவு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் தான், ஒரு பாடம் என்ன நடக்கும் அப்படிங்கிற கான்சிக்வன்ஸ். ஏன்னா எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் இல்லை தானே. அப்போ அப்படி நடந்துதா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல பார்ப்பாங்க. பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இங்கு இணைந்திருக்கும் அத்தனை ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நினைப்போம் வாழ்க்கை, இந்த பூமியில வாழ்க்கை ஒரே ஓட்டமாக இருக்கிறது, வேலை அதிகமாக இருக்கிறது, ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா ஆன்ம உலகத்துல போய் அங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அங்க ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது இல்லை மாஸ்டர்ஸ். அங்கே எக்கச்சக்கம் வேலை இருக்கு, அங்கதான் கூட வேலை இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நமக்கு இந்த பௌதீக உடல்ல இருக்கும் போது நமக்கு இந்த உடலுக்கு களைப்பு என்பது இருக்கிறது. அந்த ஆன்ம உலகத்துல சூட்சும உடலுக்கு நமக்கு களைப்பு இருக்காது. அதனால் நாம் வேலை செய்து கொண்டே இருக்கலாம். அதுவும் அல்லாமல் அங்க ஒரே அன்பில் திளைத்திருக்கின்றோம் அல்லவா, ஆனந்தத்துல இருக்கிறதுனால அங்க நமக்கு அந்த வேலை செய்யற அந்த பழுவே தெரியாம இருக்கும். ரொம்பவும் ஜாலியா அங்க வேலை செய்து கொண்டே இருப்போம். இப்போ ஆன்ம குடும்பத்தில் என்ன நடக்கிறது, ஆன்ம உலகில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். ஜோர்டன் தன்னுடைய பிரயாணம், அதாவது 23 வயது இளைஞர் ஜோர்டன் அவர் உயிரை இழந்த பிறகு அவருடைய ஆன்மா இந்த பூமியிலிருந்து ஆன்ம உலகத்துக்கு போய் சில பிரச்சனைகளை எல்லாம் கடந்து ஆன்ம குடும்பத்தோடு இணைந்து விட்டார். அப்போ ஆன்ம குடும்பம் அப்படிங்கப்போ ஒவ்வொரு ஆன்மாக்கும் அந்த ஆன்ம குடும்பம் இருக்கும். அந்த ஆன்ம குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருப்பார்கள் என்று கணக்கு இல்லை. அது எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஆனா ஜோர்டனுடைய ஆன்ம குடும்பத்துல 12 பேர் இவரையும் சேர்த்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்கும் தனிப்பட்ட குறிக்கோள் உண்டு. அதே போல அந்த குடும்பத்துக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. அப்போ அவர்கள் எப்போதும் வேலையை செய்வதும் தொடர்ந்து சேர்ந்து வேலை செய்வார்கள். சில பேர் தனியாகவும் வேலை செய்வார்கள். பாடம் கற்றுக்கொள்வதும் அப்படித்தான். கிளாஸ் ஒர்க் என்று இருக்கும். அது கிளாஸ் ஒர்க் என்று சொன்னால் இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்களும் சேர்ந்து படிப்பார்கள். தனியாக இண்டிவிஜுவல் டியூட்டோரியல்ஸ் மாதிரி என்று சொன்னால் அந்த அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் தனியாக தன்னுடைய லைஃப் ரிவ்யூ பத்தி பார்ப்பார்கள், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி பார்ப்பார்கள், அந்த மாதிரி. அதை தவிர ஃபீல்ட் ட்ரிப் என்றும் இருக்கும். அப்போ அந்த பாடம் என்று சொல்லும் போது அந்த லைஃப் ரிவ்யூ, ஏற்கனவே ஜோர்டன் தன்னுடைய லைஃப் ரிவ்யூ பார்த்தார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனா இங்க ஆன்ம உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விட அதை இன்னமும் மிகவும் விளக்கமாக பார்ப்பார்கள். என்னவென்றால் அந்த லைஃப் ரிவ்யூல நம்ம பார்த்தோம், அந்த ஆன்மா அந்த பூமியில இருக்கும்போது, அந்த வாழ்க்கையில இருக்கும்போது செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவை அந்த மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். அப்போ அந்த அப்பட்டமா தெரியும் நமக்கு அது என்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் அந்த அந்த நாம் செய்யும் ஒரு ஒரு செயலால உள்ள விளைவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம் நம்ம ஏற்கனவே வாழ்ந்ததுனால. அடுத்ததாக இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு 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 முடிவுக்கு பதிலாக ரெண்டு 3 முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம டாக்டரா படிச்சிருந்தா என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை போயிருக்கும், அதெல்லாம் விட்ட என்ஜினியரா படிச்சிருந்தா என்ன மாதிரி வாழ்க்கை போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற வேற ஆப்ஷன்ஸ்ல போயிருந்தா என்ன மாதிரி நடந்திருக்கும். ஏனென்றா ஒரு ஒரு ஜங்ஷன்ல ஒரு முடிவு எடுக்க வேணும், இதுவா அதுவா அப்படின்னு எடுக்கிறப்போ
முதலாவது முடிவு எடுத்திருந்தா என்ன மாதிரி போயிருக்கும் வாழ்க்கை, இரண்டாவது முடிவு எடுத்திருந்தா என்ன மாதிரி போயிருக்கும் என்ற மாதிரி அந்த அளவுக்கு கூட அந்த அந்த லைஃப் ரிவ்யூல அந்த படமா பார்ப்பார்கள். அதுக்கு பிறகு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸும் பார்க்கலாம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்று சொன்னா ஆகாய பதிவேடுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒவ்வொரு ஆத்மாவுடைய அத்தனை பிறவிகள், எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவ்வளவு பிறவிகளுடைய ஹிஸ்டரி அதுல இருக்கும், சரித்திரம் அதுல இருக்கும். அப்ப அதையும் திரும்பி பார்ப்பார்கள். ஏனென்றால் ஒரு பாடம் தானே, அது என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் கூட நாம் ஒரு வித்தியாசமாக ஒன்று செய்திருந்தால் இந்த விளைவு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் தான், ஒரு பாடம் என்ன நடக்கும் அப்படிங்கிற கான்சிக்வன்ஸ். ஏன்னா எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் இல்லை தானே. அப்ப அப்படி நடந்துட்டா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல பார்ப்பாங்க. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆன்ம உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல என்னன்னா, நாம் உலகத்துல கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்களை விட மற்றவர்களுடைய அனுபவங்களை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பதான் நமக்கு ஞானம் எவ்வளவு சீக்கிரமாக வளரும் என்றுதான் தெரிகிறது இதுல இருந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் உயிரினங்களுக்கு, ஆத்மாக்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பூமிக்கு, கோள்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு எல்லாவற்றிற்குமே கூட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஏனென்றால் சில சமயம் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் இல்லையா, சில கோள்கள் அல்லது நட்சத்திரங்கள் ஏற்கனவே உருவாகி அதனுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். அப்ப அதனுடைய ரெக்கார்ட்ஸ், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், அதை பார்க்கும் போதுதான் இந்த ஆன்மாக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, அந்த உலகத்தில் என்ன நடந்தது, எப்படி தோன்றியது, எப்படி வழி நடந்து கொண்டிருந்தார்கள், அங்குள்ள மக்கள் எப்படி இருந்தார்கள், அது எந்த காரணத்தினால் அந்த உலகம் அழிந்தது என்பதன் விளக்கம் எல்லாம் முழுமையாக அதுல பார்க்கலாம். அப்போதுதான் அவர்களுக்கு இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், என்ன காஸ்னால என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சரித்திரம், ஒவ்வொரு கோள்கள், ஒவ்வொரு நட்சத்திரம் உள்ள சரித்திரத்தையே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கிறது ஆன்ம உலகத்துல நம்ம இருக்கும்போது. அதுக்கடுத்ததாக லாஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்போ அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றப்போ என்னன்னா, ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த நிகழ்வுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபியரன்ஸ், இடையில ஒரு தலையீட்ட கொடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு வேற மாதிரி போகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு நதி ஒரு மலையிலிருந்து தோன்றி அந்த நதி அப்படியே போய் கடலோட சேருகிறது. அந்த நதிய நடுவுல ஒரு டேம கட்டினா அந்த நதியின் போக்கு நின்றுவிடும். அப்ப அந்த நதியோட தண்ணிய நம்ம வேற வேற இடங்களுக்கு அனுப்பி அதை உபயோகப்படுத்தலாம் இல்லையா? அப்ப அதுதான் அந்த டேம் கட்டுவதுங்கிறது ஒரு தடை. அதே போல ஒரு நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, அந்த சூப்பர்மேன் படங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? சூப்பர்மேன் படங்கள்ல எல்லாம் ஒரு டிசாஸ்டர் வரும். அதாவது ஒரு பெரிய டேமோ ஏதோ ஒண்ணு உடைய போறது, அது கிராக் எல்லாம் வந்துருத்து அப்படின்னு தெரியும். அது உடைஞ்சு அதில் உள்ள தண்ணி எல்லாம் அப்படியே போச்சுன்னா அந்த அந்த கிராமத்துல உள்ள மக்கள் கிராமத்தையே அப்படியே அழித்து விடும் அப்படின்னு தெரிய வரும். அப்போ சூப்பர்மேன் ஓடி பறந்து போய் ஒரு பெரிய ஒரு பாறையோ ஒரு மலையோ தூக்கிட்டு அந்த நதி அது உடைஞ்சு அது போறப்போ, அது இந்த பாதையில அதை போடுறப்போ என்ன நடக்கிறது, அந்த ஃபோர்ஸா வரக்கூடிய அந்த நதியின் வேகம் குறைந்து அது 2-3 கிளைகளாக போய் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ் குறைந்து ஒரு சின்ன ஒரு நதியா போறது. அப்ப அதனால அந்த சேதம், அந்த கிராமத்துல சேதம் இல்ல அப்படிங்கறலாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான், அதாவது லாஸ் ஆஃப் சேஞ்ச், ஒரு சேஞ்ச எப்படி ஏற்படுத்தலாம், ஒரு நடக்கிற விஷயத்த நிப்பாட்டணும், வேற மாதிரி அத பாதையில கொண்டு போகணும்னா அதுக்கு என்ன விதமாக நம்ம ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்கறதுனால அதுல விளைவு என்ன மாதிரி போகிறதுங்கிறத பத்திலாம் அவங்க ரொம்ப விளக்கமாக பார்ப்பார்கள். அப்புறம் சரித்திரத்தில் அவர் சொல்கிறார்கள், நமக்கு தெரியும், நம்ம நிறைய முதிர்ந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட பிறப்பார்கள். அது அங்க லாஸ் ஆஃப் சேஞ்ச், அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க இந்த ஒரு சேஞ்ச கொண்டு வரணும், இந்த பூமியிலயோ வேற உலகங்கள்லயோ ஒரு சேஞ்ச நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட அவர்கள் பிறப்பார்களாம். அதற்கு எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார்கள் இந்த புத்தகத்துல. என்னன்னா, மகாத்மா காந்தி அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அஹிம்சையை கடைபிடித்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இல்லையா? அவர் ஒரு மகான், அவர் முதிர்ந்த ஆன்மா.
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கிலாந்துல இருந்தவர். அந்த இங்கிலாந்துல அந்த காலத்துலலாம் வந்து ஸ்லேவரி இருந்தது. அதாவது அடிமைகளை வைத்திருந்தார்கள். அம் ஐரோப்பிய நாடுகள்ல மட்டும் இல்ல, வேற அமெரிக்கால, வேற உலகம் எல்லாமே அடிமைகள் இருந்தார்கள் தான் அந்த காலத்துல. அப்போ வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் தான் பார்லிமென்ட்ல முதலாவதாக இந்த அடிமைத்தனத்தை நாம் ஒழிக்க வேண்டும், அடிமைகளுக்கு நாம் விடுதலை செய்ய வேண்டும், அவர்கள் மனிதர்கள் தானே அப்படின்னு அவர்களுக்காக முதன் முறையாக குரல் கொடுத்தவர் அந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் தான். அவர் திருப்பி திருப்பி அந்த பார்லிமெண்ட்ல சொல்லத்தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஒரு சட்டத்தையே மாற்றி அடிமைகளை வைத்திருப்பது இல்லீகல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை மாத்தினாங்க. அதை தொடர்ந்துதான் அமெரிக்க நாட்டுல ஏப்ரஹாம் லிங்கனும் கூட அவரையும் கூட ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு மாஸ்டர், ஒரு அசெண்டட் மாஸ்டர் வந்து நம்ம அந்த இந்த இந்த பர்பஸுக்காகத்தான் அந்த உலகத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து அங்க உள்ள அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டார். அது அதுக்கப்புறம் கோர்பச்சாவ் கூட வந்து அதாவது ரஷ்யால வந்து மிகாயில் கோர்பச்சாவ் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அவர் கூட அந்த 1990ஸ்ல வந்து அந்த அயர்ன் கர்டன் அப்படின்னு ஈஸ்டர்ன் பிளாக் இருந்தது இல்லையா, இந்த சோவியத் யூனியன் சொல்லி அதை வந்து அந்த அயர்ன் பிளாக் எடுக்க வேண்டும், அதாவது நம்ம அந்த உலகத்தோட இணைய வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை மாத்தணும் சொல்லி அவர் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்கிறார். அவரும் அதுக்காகத்தான் பிறந்து வந்திருக்கிறார் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்புறம் எடுத்துக்கொண்டோம்னா ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு தெரியும். ஜீசஸ் வந்து உலகத்துல பிறந்தது அந்த ஒரு ஒரு காரணத்துக்கு தான், அப்படி மக்களுக்கு ஒரு போதனை செய்வதற்காக. அதே மாதிரி புத்தர் வந்து பிறந்தது. அப்ப அந்த அவர்கள்லாம் வந்து அந்த சேஞ்ச கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த லாஸ் ஆஃப் சேஞ்ச பத்தி ஆன்மாக்கள் அங்க படிக்கிறாங்க. ஏனென்றால் அங்க அதை என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு படிச்சு அதுல விளைவுகள் என்ன வரும்னு அதை பத்தி தீர்க்கமா அறிஞ்சாத்தானே நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து அதை நாம் வந்து கடைபிடிக்கலாம். அதற்காகத்தான். அதுக்கப்புறம் பாடம்ங்கிறப்ப ஒரு முக்கியமான பாடங்கள் அவர்கள் கற்றுக்கொள்வது, ஆன்மாக்கள் எல்லாரும் கற்றுக்கொள்வதுன்னா கிரியேட்டிவிட்டி. ஏனென்றால் நாம் ஏற்கனவே தெரியும், நாம் எல்லோருமே கிரியேட்டர்ஸ் தான். ஆன்மாக்களாகிய நாம் எல்லோரும் நம்ம பரமாத்மாவோட இணைந்து நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு கடைசியாக நாமும் கிரியேட்டராக படைக்கும் தொழிலை நாமும் செய்வோம் என்பது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அந்த வகையில அந்த எல்லா உயிரினங்களை பற்றியும், அதாவது இந்த பிரிமிட்டிவ் அந்த அதாவது கல்கள், அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி இருக்கிறது, ஏனென்றால் இன்னும் எத்தனையோ படைப்புகள் வர வேண்டி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் எத்தனையோ உயிரினங்கள் படைக்கப்படும், எத்தனையோ உலகங்கள் படைக்கப்படும், எத்தனையோ நட்சத்திரங்கள் இன்னும் படைக்கப்படும் என்பதா அந்த படைப்பு தொழிலை பத்தி அவங்க ரொம்ப விவரமா படிக்கிறாங்க. அடுத்தது லைப்ரேரியன்ஸ் மாதிரி படிக்கிறாங்க. அதை பத்தி வேலையும் செய்யறாங்க. ஏனென்றால் அவ்வளவு நாலேட்ஜ், அவ்வளவு அனுபவங்களையும் பாடங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு இங்க கொண்டு வரோம் ஆன்ம உலகத்துக்கு. அதை எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கான முறையில ஒரு பட்டியல் போட்டு அதை சேகரித்து வைத்து அதை திரும்ப நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு லைப்ரரியில புஸ்தகங்களை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க லைப்ரரியன்ஸ் மாதிரி அங்க வேலை செய்கிறார்கள். அடுத்ததாக ஹீலிங். ஹீலிங் அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய ஆத்மாக்கள் வந்து பூமியில பிறவியை முடித்து விட்டு வரும்போது சரியான குழப்பத்திலையும் அந்த நாம எங்க இருக்கிறோம் என்னன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஹீலிங் தேவைப்படுகிறது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கைட்ஸ் எல்லாரும் போய் தான் அவர்களுக்கு உதவி செய்து நீங்க இந்த ஆன்ம உலகத்துக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்லாம் சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அதை பத்தியும் ரொம்ப விவரமாக படிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆன்ம உலகத்துல வந்து ஆன்மாக்கள் வந்து பொதுவான பாடங்கள் எல்லோரும் படிப்பார்கள் என்று சொன்னா கூட அங்க வந்து சில பேர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படி கூட எடுத்துப்பாங்க. எலெக்டிவ்ஸ் சொல்லி நம்ம ஊர்ல படிப்போம் இல்லையா, நம்ம ஸ்கூல்ல ஒரு ஆர்ட்ஸ் சைட்ல படிப்போமா, இல்லாட்டி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுப்போமா அப்படின்னு சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அவர்கள் கூட தங்களுக்கு விருப்பமான சில பாடங்களை, சில சப்ஜெக்ட்ஸ கொஞ்சம் கூட டீப்பாக ஆராய்ச்சி மாதிரிலாம் செய்வார்கள். ஏன்னா ஆன்ம உலகத்துல நோ நீட் ஃபார் ரெஸ்ட் தேவையில்லை, அதற்காக ரெஸ்ட் எடுக்க மாட்டார்கள் என்று இல்லை. சில சமயங்கள்ல அந்த கைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் படிக்கிற பாடங்களை ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு படிக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்போ அங்க நம்ம ரெஸ்ட் நமக்கு நம்முடைய சூட்சும உடலுக்கு தேவை இல்லை என்றாலும் அதை எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் அங்க இரவு பகல் என்று கிடையாது.
எப்போதுமே ஒளியாத்தான் இருக்கும் அப்படிங்கறதுனால. அப்புறம் படிப்பிற்கு முடிவே இல்லை நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதனால படித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அந்த இடையில இடையில ரெஸ்ட் மாதிரி அவங்களுடைய டைம் டேபிள் படி நடப்பார்கள். அப்புறம் ஆன்ம உலகத்துல ஆன்மாக்கு மல்டி டாஸ்கிங் சக்தி உண்டு. ஒரே நேரத்துல எத்தனையோ வேலைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இப்போ இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் என்னவென்றால், நம்ம ஆன்ம உலகத்துல அந்த பூமியில ஏற்கனவே பிறவியில இருக்கக்கூடிய ஆன்மாவுடைய மிகுந்த அந்த எனர்ஜி ஃபார்மும் அங்க ஆன்ம உலகத்துல இருக்கும் இல்லையா? அந்த ரெசிடுவல் ஆன்ம எனர்ஜி. அவர்களும் வேலை செய்வார்கள், பாடம் படிப்பார்கள். ஆனால் மற்ற முழுமையாக அங்க இருக்கிற ஆன்மாக்களை போல அந்த அளவுக்கு செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய எனர்ஜிக்கு காணாது அப்படிங்கறதுனால ஒரு பார்ட் டைம் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பார்ட் டைமா படிப்பார்கள், பார்ட் டைமா வேலை செய்வார்கள். அப்ப ஜோர்டன் அங்க என்ன செய்யறாரு என்று பார்ப்போம். ஜோர்டன் அவர் இது எல்லா பாடங்களையும் அவரும் படிக்கிறார். அதை தவிர அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆன்ம உலகத்துல உள்ள ஆன்ம நண்பர்களை போய் சந்திச்சு அவர்களோடு அவர்களுடைய ஞானத்தை ஷேர் பண்றது, பகிர்ந்து கொள்றது. அதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம எல்லா ஆன்மாக்களும் இடையில இடையில போய் நம்முடைய சோர்ஸோட போய் இணைவார்கள். அதுவும் அது அடிக்கடி செய்வார்கள். அதுக்கப்புறம் ஜோர்டன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பூமியில இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களை தொடர்பு கொள்வதும் அவர் ரெகுலராக அதையும் செய்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தன்னுடைய தகப்பனாருக்கு கனவின் மூலமாக அவரை தொடர்பு கொண்டார். அதுக்கப்புறம் சேனலிங் மூலமாக இங்க என்ன ஆன்ம உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பத்தி எல்லாம் விவரமாக சொன்னார் இல்லையா? அப்போ அதுலயும் அவர் இன்வால்வ்டா இருக்கிறார். அவர் ஜோர்டனுடைய ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாக்க, அவர் என்ன பார்க்கிறார்னா, அந்த சேனலிங் ஏற்கனவே சேனலிங் மூலமாக தன்னுடைய தகப்பனாரை தொடர்பு கொண்டு விட்டார். இன்னமும் ஆன்மாக்கள் எப்படி பூமியில் உள்ள அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவினர்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உபயோகித்து எப்படி மெசேஜஸ் அனுப்பலாம் என்பதை பத்தி அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டியில அவருக்கு மியூசிக் ரொம்ப பிடித்தமானது. அப்ப மியூசிக்ல அவர் அந்த இதுவரை இல்லாத சவுண்ட்ஸ் அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதுல கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த கிரியேட்டிவிட்டி என்று சொல்லும் போது எல்லா ஆத்மாக்களுமே ஆர்ட், அந்த பெயிண்டிங், அந்த கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ மிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு கலரை உருவாக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லி பெயிண்டிங்கை பத்தி எல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மியூசிக், எல்லாருமே மியூசிக் எல்லாம் படிக்கிறாங்க. ஜோர்டனுக்கு அவருடைய அந்த ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட் சொன்னா அவருக்கு மியூசிக்ல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது அடுத்ததாக அங்க ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம பூமியில நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி அங்க ரிலாக்ஸேஷன் பண்றது இல்ல. அங்க தூங்குறது அப்படிங்கிறது அங்க இல்லை என்றாலுமே அங்க ஏனென்றால் எப்போதுமே வெளிச்சமாகத்தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த ஆன்மாக்கள் இடையில இடையில ஒரு தனிமையில போய் இருப்பார்கள். தனிமையில போய் இருந்து நம்ம ஒரு கருப்புல ஒரு போர்வை மாதிரி போத்திக்கிறது. அதாவது போர்வை இல்ல, ஒரு கருப்பான ஒரு 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 இடத்தை உருவாக்குவார்கள். ஏன்னா அங்கதான் நம்ம தாட் மூலமாக எல்லாத்தையும் உருவாக்கலாம் தானே. அந்த மாதிரி இருட்டா இருக்கிற மாதிரி அதை உருவாக்கி கொண்டு அதுல இருந்து ஒரு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பார்கள், படுத்திருப்பார்கள். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இல்லையா? ஆன்ம உலகத்துல ஒளிவு மறைவு ஒன்றுமே இல்லை. அதாவது டெலிபதி மூலமாக எல்லாருமே எல்லோருடைய இணைந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்படி அவர்கள் அந்த ரெஸ்ட் பண்ற டைம்ல என்ன செய்வார்கள் என்றால், அந்த அவருடைய மைண்ட்ல இருந்து வெளியில போகிற அந்த டெலிபதி இன்ஃபர்மேஷனை தடுக்கக்கூடிய வசதி இருக்குது. அப்ப அதுல கொஞ்சம் தடை போட்டு அந்த சீப்பேஜ் இல்லாம அதுல இருப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த எப்படி ஒன்று கூடி இருப்பார்கள். இப்ப பூமியில நம்ம ஒன்றாக அந்த குடும்பத்துல இருக்க ஒன்றா இருந்து சாப்பிடுறோம், அப்படி எல்லாம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றோம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அங்க ஆன்ம உலகத்துல அந்த குடும்ப நபர்கள் எல்லாரும் ஒன்று கூடினா உட்கார்றதுன்னு இல்லை, அந்த இணைவார்கள். ஒருத்தர் இணையறது. ஏன்னா எல்லாரும் எனர்ஜி ஃபார்ம் தானே. அப்போ இணைவார்கள். அதுக்கப்புறம் அந்த இணையறதுன்னு சொன்னா எம்ப்ரேஸ் பண்றது, அந்த அணைத்துக் கொள்வது அந்த மாதிரி. சில சமயங்கள்ல அந்த ஒவ்வொரு ஆத்மாக்கும் இந்த சோல்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுப்பாங்க, அணைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி அவர்கள் செய்வார்கள் அங்க ஆன்ம உலகத்துல. இப்படியாக ஆன்ம உலகத்துல அந்த எல்லா ஆன்மாக்களும் அந்த நாலெட்ஜ பெருக்கிறது தான் அவருடைய முக்கியமான வேலை.
அதை தவிர அங்க சொல்லப்படுகிறது என்னன்னா, ஆன்ம உலகத்தினுடைய ஒரே குறிக்கோள் லேர்னிங் அண்ட் லவ்விங் அப்படின்னு சொல்றாங்க. லவ்விங் என்று சொன்னாங்க, இந்த ஆன்ம உலகத்துல அன்பு மயமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அந்த அன்புல வந்து அன்புக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த அன்பின் அடிப்படையில தான் எல்லாமே உருவாகிறது. அவங்களுக்கு அன்புங்கிறதுனால தான் பயம் இல்ல, ஒளிவு மறைவு இல்ல. அப்ப அவர்கள் அந்த எப்போதும் அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால அவர்களுடைய ஸ்ட்ரெங்த் என்று சொன்னா, அதாவது அவருடைய சக்தி எங்க உருவாகுதுன்னு சொன்னா, அவர்களோட ஒன்றோடு ஒன்று இணையறது, அந்த அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்ல இருக்கிறதுனால அவர்களுடைய சக்தி மேலோங்கி போகிறது. அவர்களுடைய ஞானத்தாலையும் அந்த பரமாத்மாவும் வளர்ந்து கொண்டே போகிறார். ஏனென்றால் இன்னமும் எத்தனையோ உலகங்கள் படைக்கப்படவிருக்கின்றன. அதேபோல் உயிரினங்களும் படைக்கப்படுகின்றன. உயிரினங்கள்னா ஏற்கனவே மனிதர்கள் மாரின்னு சொல்லாம, இந்த சில சில வேற வேற பிராணிகள், இன்னும் எத்தனையோ பிராணிகள் வரலாம். நமக்கு தெரியாது. இதோட முடிந்ததோ என்று நமக்கு தெரியாது தானே! அதத்தான் சொல்கிறார்கள். இப்படியாகத்தான் அந்த ஆன்ம உலகத்துல எல்லாரும் எப்போதுமே சுறுசுறுப்பாக சந்தோஷமாக, ஆனந்தமாக எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். இப்படித்தான் ஆன்ம உலகத்தில் நடக்கிறது. இன்று இதோட இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் மாஸ்டர். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி.